வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கடந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 44ஆம் பாகத்தில் குடும்ப அமைதியை பற்றிய 4ஆம் வகுப்பில் மேலும் சில கருத்துக்களை இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வாழ்வின் நோக்கத்தையும் அந்த நோக்கத்துக்கு ஏற்ப வாழ வேண்டிய வழிவகைகள் என்ன என்று தெரிந்து கொள்வது வாழ்வியல் ஞானம். இந்த ஞானத்தை 15 வயதில் தேடி 25 வயதிற்குள் பெற்றுவிட்டால் வாழ்க்கையே ஆனந்தமயமாகும். தேடுவதும் இல்லை, பெறுவதும் இல்லை என்றால் வாழ்க்கை சுகமும் துக்கமும் கலந்ததாகத்தான் இருக்குமே தவிர அமைதியான பேரின்பத்தை தூக்கக்கூடிய வகையிலே அமைவது இல்லை என்பதுதான் உலகம் கண்ட வரலாற்று உண்மை. குடும்ப வாழ்வை பற்றிய ஞானம் இல்லாதவன் திருமணம் செய்து கொள்ளவே தகுதியற்றவன் என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. உரன் எனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்கிறார். அதாவது இளமை பருவத்தில் வாழ்க்கை துணையேற்று அடுத்த சந்ததிக்கான இல்லறத்தை துவங்குகின்றோம். ஆனால் அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய இல்லற அமைப்பு, இந்த இல்லறத்துக்கு யார் தகுதி உள்ளவர்கள் என்றால், பெண்களை பற்றி பேசுகின்ற போது வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்திலே தந்திருக்கின்றார். பெண்ணுக்கு மட்டும்தான் தகுதியா? கணவனுக்கு அந்த தகுதி இருந்தால் தானே இருவரும் இணைந்து இல்லறத்தை சிறப்பாக்க முடியும். இப்ப கணவனுக்கு உள்ள பக்குவம் என்ன என்றால், உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. ஒரு திருமண வயதில் வீட்டிலே மகள் தயாராகின்ற போது உடனே நம்ம என்ன சொல்கின்றோம், பெண்ணுக்கு ஒரு வரன் பார்க்கணும், நல்ல வரன் இருந்தா சொல்லுங்க என்று உறவு நட்பிடத்திலே நாம் தெரிவிக்கின்றோம். ஏன் வரன் தேட வேண்டும்? வரன் என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டால் எந்த தாய் தந்தைக்காவது தெரியுமா? இல்லை. திருக்குறளை ஆழ்ந்து படித்திருந்தால்தான் வாழ்க்கை செம்மையாக அமைந்திருக்கும். அப்ப வள்ளுவர் சொல்கின்றார், உரன் வரன் 2 வார்த்தைகள். இரண்டுமே ஆண் பிள்ளையை குறிப்பதுதான் என்றாலும், உரன் என்பது ஆண் குழந்தைக்கும் பொருந்தும், வயோதிகத்துக்கும் பொருந்தும். ஆனால் வரன் என்பது என்ன என்றால், உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். தோட்டி என்றால் சுத்தப்படுத்துபவன். ஓர் 5 என்பது உணர்ப்புலன்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற உணர்ப்புலன்கள்.
இந்த உணர்வு புலன்கள் மூலமாகத்தான் நாம் இன்பத் துன்பத்தை துய்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே இன்பம் குறைந்தும் துன்பங்கள் மிகுந்தும் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், இந்த புலன்களை எப்படி பயன் கொள்வது என்ற வழிவகையை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அதனால் முறையற்று பயன்படுத்தி பெற்ற வலி, நோய் போன்ற துன்பங்கள் எல்லாம் நம்முடைய கருமையத்திலே பதிந்திருக்கும். இவற்றெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். அந்த சுத்தப்படுத்துகின்ற செயல் தோட்டி. எனவே உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். இந்த 5 புலன்களை பயன்படுத்துவதிலே அளவு முறை என்ற விதிகளை பின்பற்றி சுகத்தை காத்துக்கொள்வது ஓரைந்தும் காப்பான். வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து. இல்லற வாழ்க்கைக்கு அவன் ஒரு விதை நெல்லை போன்றவன். உரன் வரன் இரண்டும் ஆண்மகன் தான் என்றாலும் பேதம் என்ன என்றால் நெல்லுக்கும் விதை நெல்லுக்கும் உள்ள பேதம். விதை நெல் வயலிலே விழுந்து தன்னை அழைத்து தன்னை போல் 480 நெல்மணிகளை வெளிப்படுத்தும். அதுபோல் பக்குவப்பட்ட இல்லற தலைவனை தன்னை தியாகம் செய்து குடும்பத்திலே சுகத்தை பெருக்கி வாழ்க்கை அனைவரும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்று நின்ற துணை என்று ஏற்கனவே பார்த்தோமே. அப்படி எல்லோருக்கும் நன்மை செய்து உற்ற துணையாக அமைவான். எனவே அந்த பக்குவத்தை பெற்றவனே வரன் என்பதனால்தான் வரன் தேடுகிறோம் என்றோம். எனவே வரன் என்ற சொல் வெறுமனே ஆண்மகனை குறிப்பது அல்ல, பண்பட்ட ஆண்மகனை குறிப்பது. 5 புலன்களை அளவு முறையோடு பயன்படுத்தி 3 தலைமுறைகளுக்கும் அன்பு காட்டி அறிவுறுத்தி அரவணைத்து வழிநடத்தக்கூடிய தகமை பெற்ற ஒரு ஆண்மகனே வரன். அப்படி இல்லை என்றால் அவன் ஒரு பிரச்சனை களம். ஆண் என்ற அதிகாரத்திலே வாழ்க்கை துணையை துன்புறுத்துகின்ற அவமதிக்கின்ற பேர் எத்தனை பேர் இருக்காங்க இன்றைக்கும். இதற்கு துணை போவது அறிவற்ற சமுதாயம். அதாவது திருமணத்திற்கென்று பெண் பார்க்கின்ற போதே பெண்ணை 2ஆம் தர பிரஜையாக்கி விடுகிறார்கள். ஒரு காலத்தில் பெண்கள் கல்வி கற்க மாட்டார்கள், குடும்பத்திலே இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண் பிள்ளைகளுக்கு சமமாக பெண் பிள்ளைகளும் கல்வி கற்று தொழில் செய்து சமமாக ஈட்டவும் செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சில குடும்பங்களிலே கணவனின் சம்பளத்தை விட மனைவின் சம்பளம் அதிகமாக இருக்கும். இவ்வளவு சிறப்பும் பெற்ற பெண்ணை பார்த்து சம்பந்தம் பேசுகின்ற போது பெண்ணுக்கு என்ன செய்வீங்க? 50 பவுன் போடுவீங்களா? 100 பவுன் போடுவீங்களா? பைக் வாங்கி தருவீங்களா? கார் வாங்கி தருவீங்களா? இல்ல சொந்த வீடே வாங்கி தருவீங்களா? இது என்ன ஒரு அறியாமை! இவர் எப்படி ஆண் பிள்ளை பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கினாரோ அதே போலத்தான் பெண்ணை பெற்றோரும் செய்திருக்கிறார். இதற்கு மேல் திருமணம் செய்யல பொழுது உங்களது 50 பவுன் போடணும், 100 பவுன் போடணும், கார் வாங்கி தரணும், வீடு வாங்கி தரணும் என்று சொன்னால் பெண்ணை பெற்றோர் எங்கே போய் சம்பாதிப்பார்? இதெல்லாம் நீங்களும் கஷ்டப்பட்டு தான் மகனை வளர்த்திருக்கிறீங்க. அதே கஷ்டம் அவரும் பட்டிருக்கிறார், வளர்ப்பதிலே, வேலைக்கு போவதில்லை. அதற்கு மேல் இதெல்லாம் வேண்டும் என்றால் அவர் எங்கிருந்து இதெல்லாம் சம்பாதிப்பார் யோசிக்க வேண்டாமா? அப்ப ஏதோ இந்த ஆண் பிள்ளையை பெறுவதற்கு இதெல்லாம் கொடுத்தால்தான்
ஈடுகட்டுவது என்றது போல ஒரு பாவனையை திருமணத்திலேயே காட்டி கொடுத்துகிறார்களே. இது எங்கே சமத்துவம் பேசுவது? எனவே இதெல்லாம் சமுதாயம் சிந்தித்து பார்த்து சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய அடிப்படை, காலங்காலமாக தொடர்ந்து வருகின்ற ஒரு நோயை குணப்படுத்த வேண்டிய காலம். பொதுவாக மனிதராக பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்ற ஒரு சுதந்திரம் உண்டு. அடிப்படையில் அது இயற்கை தந்த சுதந்திரம் என்றாலும் எதை செய்வது என்று தேர்வு செய்வதிலே ஒரு இலக்கணம் உண்டு. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே செய்யக்கூடியவற்றைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர பாதிக்கக்கூடிய வகையில எதையும் செய்யக்கூடாது என்பது வாழ்க்கையின் அடிப்படை இலக்கணம். அதற்கு வாழ்க்கையை பற்றிய, உலக நீதியை பற்றிய, தெய்வ நீதியை பற்றிய தெளிவு இருந்தால்தான் அறத்தை பின்பற்ற முடியுமே தவிர இதை பற்றி எந்த அறிவும் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை அவலம்தான். இன்றைக்கு மனவளக்கலை கற்றுக்கொண்ட அன்பர்கள், அதை பொறுப்போடு பின்பற்றுகின்ற அன்பர்கள் நிச்சயமாக மனமாற்றம் பெற்றிருக்கின்றார்கள். அதுதான் மகிழ்ச்சி இந்த சமுதாயத்துக்கு தந்த ஒரு கொடை. இந்த தெளிவு இருக்கின்ற போது மற்றவர் கருத்துக்களையும் சுதந்திரத்தையும் மதிக்கின்ற பண்பாடு வந்துவிடும். அப்ப மற்றவர் சொல்வதை மனம் கூர்ந்து கேட்டு அதை ஆய்வு செய்து அது சரியானது என்றால் அவரை பாராட்டி ஏற்று பின்பற்றலாம். குறை இருந்தது என்றால் எந்த வகையில் அது குறைப்பட்டது என்பதையும் அன்போடு அதை சுட்டி காட்ட வேண்டும். இந்த பக்குவம் இருந்துவிட்டால் இன்பம் எல்லோருக்குமே வாய்க்கும். இப்படி மற்றவர் கருத்தையும் சீர்தூக்கி பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பாராட்டக்கூடிய பக்குவமே மிக உயர்ந்த பக்குவம். இது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சமுதாயத்திலே, தொழில் துறையில எங்கிருந்தாலும் இந்த பண்பாடு நமக்கு சிறப்பை சேர்க்கும். இவை எல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை, குடும்ப அமைதி எல்லாம் காணல் நீர்தான், என்றைக்கும் அடைய முடியாது. அதனால் மகரிஷி சாதாரண மனித நிலைக்கு இறங்கி நாம் சந்திக்கின்ற பல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைத்து தந்ததுதான் மனவளக்கலை. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், பாவப்பதிகளை போக்குதல் போன்ற பயிற்சிகள் எல்லாமே குடும்பத்தில் தனி மனிதனில் எப்படி அமைதி காத்துக் கொள்வது என்ற நோக்கத்தை சாதனை மையமாக வைத்து அமைக்கப்பட்டவையே. எனவே மன வளம் பெறுவதற்கான வகையை மகரிஷி அவர்கள் 3 வார்த்தைகளிலே குறிப்பிடுகின்றார்கள்: டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ். சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இந்த 3ஐயும் ஓரளவுக்காவது பின்பற்றினால்தான் தனி மனித அமைதியும் மேன்மை பெறும், குடும்ப அமைதியும் மேன்மை பெறும், உலக அமைதிக்கும் அது வழிவகுக்கும். அடிப்படை உறவுகளிலே சிறப்பானது கணவன் மனைவி என்ற இல்லறம். இந்த அடிப்படை உறவு கூட சிதைந்து போவதற்கு காரணம் என்ன என்றால், கலந்து பேசக்கூடிய வாய்ப்புகளே குறைந்து போனதும்
அவற்றை பயன்படுத்திக் கொள்ளாததும். அதாவது மேகங்கள் சூரியனை மறைக்கும். காற்று வருகின்ற போது மேகங்கள் கலைந்து போகும், மீண்டும் சூரிய வெளிச்சம் வரும். இதை கண்ணதாசன் அழகா சொல்வார். உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, காற்று வந்தால் நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுது. காற்று வந்தால் மேகம் கலைந்து சூரியன் தோன்றுகிறது. பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது என்று அருமையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்லியிருக்கின்றார். அப்ப பேசி கலந்து விட்டால் வெறுப்பு, கோபம் எல்லாமே மாறி அது அன்பும் கருணையுமாக தரம் பெற்றுவிடும். அப்போ அதற்கு என்ன தேவை? விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை. தியாகம் செய்வது எங்கே போகுது? குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்க போறது, வேறு யாருக்கும் போகல. இப்படி சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற 3 பண்புகளை வளர்த்துக் கொண்டால் அது குடும்ப அமைதியை வளர்க்கும். அது இல்லாத போது குற்றங்கள் பெறுவதற்கு காரணமாக விடுகிறது. கணவன் மனைவி என்ற தெய்வீக உறவை காத்துக் கொள்வதற்கு இருவருமே மனம் விட்டு பேசி கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து அமைதியை காத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டாலே உறவு மேன்மையடையும். கண்ணதாசன் கணவன் மனைவி உறவை பற்றி பல பாடல்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அருமையான ஒரு 4 வரிகள். ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி, அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி, அவளை விடவா உயர்ந்தது காசி என்ற ஒரு 4 வரிகள் வரும். அப்ப ஆதரவாக பேசினால்தான் இல்லறம் சிறப்படையும். ஆத்மார்த்தமாக வாழ்பவருக்கு இவ்வகையிலும் துன்பம் வராது. சுவாமி சொல்லுவாங்க, தத்துவத்தில் தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் வாழ்வு நிறைவு பெறும். ஏனென்றால் நமக்கு என்ன தேவையோ அது இறைவனே தக்க காலத்தில் கொடுத்து கொண்டே இருப்பான். கர்மவினை பதிவுகளுக்கு மேலான நன்மைகள் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா யாருக்கு கிடைத்தது? தலைகீழாக நடந்தாலும் கிடைக்காது, கிடைத்தாலும் நிற்காது. அதனால் நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேட, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இவ்வாறாக ஒவ்வொருவரும் நான் யார், பிறவி நோக்கம் என்ன, என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இது எப்படி இந்த நோக்கத்திற்கு பொருந்துகிறது, இந்த வாழ்க்கையின் மீதம் என்ன என்ற சில கேள்வியாவது எழுப்பி சிந்தனை செய்து, ஏற்கனவே வாழ்ந்தவர்களின் அனுபவங்களை கொண்டு, மகான்களின் தத்துவங்களை, பயிற்சிகளை பயன் கொண்டு இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி குடும்ப அமைதிக்கு உடல் நலம், பொருள் வளம், மன வளம் என்ற 3 அடிப்படை தேவைகள். உடல் நலம் காப்பதற்கு உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்ற 5 அளவு முறை என்ற இலக்கணத்தை பின்பற்ற வேண்டும். பொருள் துறையிலே நிறைவு பெறுவதற்கு சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் என்ற பண்பாட்டை பின்பற்ற வேண்டும். மன வளத்திற்கு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இப்படி இந்த 3 நிலைகளிலேயும் எந்த அளவுக்கு நிறைவு பெறுகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு சொர்க்கலோக வாழ்க்கை. இவற்றுக்கு ஏற்ற அனைத்து பயிற்சிகளையும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன் வாழ்க்கையை சோதனை களமாக்கி மனவளக்கலை பயிற்சிகளை
வடிவமைத்திருக்கின்றார். இவற்றை கற்றுக்கொள்வதன் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் அமைதி பெற, சமுதாயமும் அமைதி பெறும். அது இன்னும் விரிவு பெற்று உலக அமைதியிலே முழுமை பெறும். எனவே வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை நலம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக, நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று மகிழ்ச்சியுடைய கவியோடு குடும்ப அமைதி என்ற சிந்தனை நிறை செய்து, அடுத்ததாக அன்பும் கருணையும் என்ற தலைப்புக்கு வருகின்றோம். குடும்ப அமைதி மட்டுமல்ல, தனி மனித அமைதி மட்டுமல்ல, உலக அமைதி வரைக்கும் அதையும் கடந்து நிறைவாக வாழ்ந்தோம் என்று இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வரைக்கும் அடிப்படையான ஒரு பண்பாடு அன்பும் கருணையும் மிக்க வாழ்க்கை. இந்த அன்பு கருணையை பற்றிய ஒரு சிந்தனை நாம் மேற்கொள்கின்றோம். அறிவு தன்னை உணர்ந்த நிலையில் அதுவே மெய்ப்பொருளாய் நிற்கும். அறிவு உயர்வுக்கேற்ப அன்பு, கருணை, ஈகை, தொண்டு இவை தன் இயல்பாய் ஓங்கும் என்கிற மகிழ்ச்சி. அறிவு தன்னை உணர்ந்த நிலையில் அதுவே மெய்ப்பொருளாய் நிற்கும். இப்போ அறிவு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது அப்போது. ஆனால் இருக்கிறது என்று யாரை எடுத்து காட்டினார்களா? இல்லை என்றுதான் மறுத்து பேச முடிந்ததா? அப்ப அறிவு என்பது என்ன? உடல் தெரிகிறது, இதற்குள் உயிர் இருக்கிறது என்பதும் பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. மனம் என்றால் இருதயத்தை காட்டுகின்றோம், அறிவு என்றால் தலையை காட்டுகிறோம், மூளையை காட்டுகிறோம். இதான் மனமும் அறிவா என்ற சிந்தனை யார் செய்தார்கள்? ஞானிகள் மட்டுமே இதை சிந்தித்தார்கள். விஞ்ஞானத்திற்கு இன்னும் இந்த கருத்து ஆராய்ச்சி எட்டவில்லை. அறிவு தன்னை உணர்ந்த நிலையில், அறிவு என்பது அறியும் திறனுடையது என்று நமக்கு தெரியும். அப்ப எல்லாவற்றையும் அறிந்து தெளிந்து வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறம் படைத்தது அறிவு. அதனுடைய பூர்வீகம் எங்கே? பேரறிவாகிய இறைநிலை சுத்தவெளி. எனவே அறிவு தன்னை உணர்ந்த நிலையில் என்னிடத்திலே பற்றறிவாக, சிற்றறிவாக, கற்றறிவாக இயங்குகின்ற அனைத்தும் பகுத்தறிவு என்ற பின்னப்பட்ட அறிவின் செயல்பாடுகளே, வெளிப்பாடுகளே. இந்த பின்னம் எங்கே இருந்து பின்னப்பட்டது? இந்த பகுத்த அறிவு எதிலிருந்து பகுக்கப்பட்டது என்றால் பேரறிவு என்ற இறைநிலையிலிருந்து பகுக்கப்பட்டது. அப்ப இந்த பகுத்தறிவு தன்னில் மட்டும் அல்ல, ஒவ்வொரு மனிதனிலும், ஜீவனிலும், பௌதிகங்களிலும் இருக்கிறது. உலக அளவிலே, பிரபஞ்ச அளவிலே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்கின்ற போது அது தொகுத்த அறிவு. அதாவது பல பகுத்தறிவுகளை சேர்ந்த ஒரு தொகுப்பு, தொகுத்தறிவு. இவை எல்லாவற்றையும் ஒன்றாக பார்ப்பது முற்றறிவு, முதிர்ந்த அறிவு. இவற்றுக்கு மூலம் எங்கே என்று பார்ப்பது அறிவது பேரறிவு, இறைநிலை பேரறிவு. எனவே அறிவு தன்னை உணர்ந்த நிலையில் அறிவே தெய்வம், அதுவே நானும் என்று உணர்ந்த நிலையில் அது மெய்ப்பொருளாகும். அறிவே மெய்ப்பொருளாகி நிற்கும். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் அறிவினில் மறிவை தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மாபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே.
அதுதான் இங்க அதுவே மெய்ப்பொருளாய் நிற்கும். அறிவு உயர்வுக்கேற்ப அன்பு, கருணை, ஈகை, தொண்டு இவை தன் இயல்பாய் ஓங்கும். அப்ப அறிவின் சிறப்பு என்ன? அதாவது அறிவில்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது, அன்பில்லாத மனிதர் உள்ளம் அருள் இல்லாதது என்று சொல்வார்கள். அப்போ அருள், அடக்கம், பண்பு, பொறுமை அனைத்திற்கும் மூலம் அறிவு. அறிவின் பல்வேறு பரிமாணங்களே இந்த வார்த்தைகள், குணங்கள். அந்த அறிவின் உயர்வு என்ன? பகுத்தறிவு பேரறிவாக உயர்வதே. பகுத்தறிவு பேரறிவாக பயணிப்பதே. அதான் அறிவின் உயர்வு. அந்த உயர்வுக்கு ஏற்ப அன்பு, கருணை, ஈகை, தொண்டு. அன்பு என்பது அனைத்தையும் அரவணைக்கின்ற, இணைக்கின்ற தன்மை. அது மட்டும் போதுமா? ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஆற்றல் தேவை, ஒவ்வொரு ஜீவனுக்கும் உணவு தேவை. அந்த தேவைகளை உணர்ந்து அளிக்கின்ற அறிவுக்கே கருணை என்று பெயர். அந்த கருணையின் வெளிப்பாடு ஈகை. தேவைகளை அளிக்கின்ற போது கருணையின் இயல்பு, அந்த இயல்பு செயலாக்கம் பெறுகின்ற போது அதற்கு ஈகை என்று பெயர். இப்ப ஈகை எங்கே தோன்றியது? முதலாக ஈகை என்பது எங்கே தோன்றியது? மகர்ஷி ஒரு கவிதை சொல்வார்கள், பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அப்ப அறத்தின் முதல் கோட்பாடு ஈகை. ஈகையின் விளக்கம் என்ன? பிற உயிர் படுகின்ற துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெறுகின்ற நேரம், அறிமுகமான நேரம். அப்போதுதான் ஈகை பிறந்தது. ஈகையின் முழுமை அறம். இப்ப ஈகை என்னென்ன வகையில செய்ய முடியும்? உதவி செய்வது என்றால் எந்தெந்த வகையில செய்யலாம்? பொருள் தேவை உள்ளவர்களுக்கு நம்மிடத்தில் உள்ள பொருளை தந்து ஈகை செய்யலாம். பசித்த வயிற்றுக்கு உணவு தருகிறோம், ஈகை. நோயுற்ற மனிதனை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம், அது உடலால் உழைப்பால் செய்கின்ற உதவி அல்லவா? அப்போ உழைப்பினால் செய்கின்ற ஈகை. இப்போ இந்த தத்துவங்கள் எல்லாம் நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். தேர்ச்சி பெற்ற அனுபவத்தை கொண்டு நம் அனுபவம் மற்றவங்க பயனாகட்டுமே என்று அனுபவத்தோடு கலந்து தத்துவங்களை நாம் பேசுகின்றோம். நாம் சந்திக்கின்ற அல்லது சந்திக்க போகின்ற பிரச்சனைகளுக்கு இந்த அறிவுரை தீர்வாக பயன் தரும். அப்ப ஈகை என்பது பொருளால், உழைப்பால், அறிவின் அனுபவத்தால், 3 வகையிலையும் ஈகை செய்யலாம். அப்படி ஈகை செய்கின்ற போது இதன் மறுபக்கம் என்ன என்றால், நம்மால் யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் நேரக்கூடாது என்பதற்கு உரிய வார்த்தை தான் ஒழுக்கம். இந்த இரண்டையும் செயல்படுத்துகின்ற வாழ்க்கை கடமை. அப்ப ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3ம் இணைந்ததுதான் அறம், தர்மம், தெய்வநீதி. இதுல தொண்டு, இந்த ஈகையின் மறுபெயர் ஏன் தொண்டு என்று சொல்கிறோம் என்றால், இந்த ஈகை ஒரு சமுதாய அமைப்போடு சேர்ந்து ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி செய்து கொள்ளக்கூடியது. இப்ப நான் மட்டுமே ஈகை செய்வேன் என்று இல்லை.
என்னிடத்தில் இல்லாத ஒன்றை அடுத்தவர் தருகின்ற போது அதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அப்ப ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள், உடைமை தான் இழக்கும் அன்கணவர் என்றார் வள்ளுவர். அப்ப ஈத்து உவக்கும் இரண்டுமே சமுதாய அமைப்பு. ஒருவர் மட்டுமே தந்து கொண்டிருக்க முடியாது. ஈகை, ஒழுக்கம், கடமை என்பதை ஒருவர் மட்டுமே செய்து கொண்டிருக்க முடியாது. நம்மால் முடிந்ததை மற்றவர் தருகின்றோம், நமக்கு தேவையானதை மற்றவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இது அறம். ஆனால் தொண்டு என்பது என்ன என்றால் கொடுப்பது மட்டுமே. இந்த ஈகையின் பெறுதல் இல்லாத ஒரு பக்கம் கொடுப்பது மட்டுமே, அது தொண்டு. அந்த தொண்டிலே தன்னை இணைத்துக் கொள்வது. எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பார் மகர்ஷி அவர்கள். இந்த தொண்டிலேதான் பேரின்பத்தை சந்திக்கின்றோம். ஏன்னா எதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, கொடுத்து மகிழ்கிறோம். அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கண்ணின் கைகளில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம். தன் நலம் மறந்த நிலைதான் தொண்டு. நம்முடைய சுகத்தை நோக்காது, நம்முடைய சுகத்திற்காக எதையும் எதிர்பார்க்காது செய்வதுதான் தொண்டு. தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். அதான் தொண்டுக்கு இலக்கணம். திருமந்திரத்துல அன்பு அன்பு வேறு சிவம் வேறு என்பர் அறிவிலர், அன்பே சிவமாய் ஆனதை அறிகிலர், அன்பே சிவமாய் ஆனதை அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதாவது இந்த கருத்தை கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்வார். அன்பும் கருணையும் தானே இறைவனின் இயல்பு. கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், தினம் கடவுளை தேடி அலைகின்றார். கருணை இல்லாத பக்தி, கருணை இல்லாத வழிபாடு என்ன நன்மையை தரும்? அதாவது ஆலயங்களில் கை நீட்டுகின்ற பேருக்கெல்லாம் பிரசாதம் கிடைக்கும். ஆனால் தெய்வத்தின் திருவருள், தெய்வ கடாட்சம் யாருக்கு கிடைக்கும்? இது யாரும் யோசிச்சு பார்த்ததே இல்லை. இது யாருக்கு கிடைக்கும்? யார் தெய்வ நீதியை மதித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கே தெய்வத்தின் திருவருள் கிடைக்குமே அன்றி ஒழுக்கம் தவறிய பக்தியிலே எந்த நன்மையும் வந்து கிடைக்காதுங்க. எனவே அன்பு வேறு சிவம் வேறு என்பர் அறிவிலர், அன்பே சிவமாய் ஆனதை அறிகிலர், அன்பே சிவமாய் ஆனதை அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நமக்குள் இருக்கின்ற அன்பு, அதன் பூர்வீகம் சிவம் என்ற அன்பு, இறைநிலையின் அன்பு. அந்த அன்போடே கலந்து ஒன்றி போன நிலை அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே என்று அனைத்தும் மறந்த நிலையில் இறைவனோடு ஒன்றி கலந்துவிட்ட நிலை அன்பே சிவமாய் அமர்ந்திருத்தல். மகர்ஷி இன்னொரு கவியை சொல்வார், அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே, அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அறிவாய் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா என்று பல பாடல்களிலே மகர்ஷி அன்பு கருணை பற்றி பேசுகின்றார். அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும். தாயின் கர்ப்பத்திலே
அன்பு இல்லை என்றால் எப்படி கருவாகும்? அன்பு என்பது ஈர்ப்பு. குழந்தையை பார்க்கிறோம், அன்பு பெருக்கெடுக்கிறது. உடனே அந்த குழந்தையை வாரி அணைத்து இறுக்கிக் கொள்கிறோம் இல்லையா? அப்போ ஈர்ப்பு என்பது, இறுக்கம் என்பது அன்பின் வெளிப்பாடு. எனவே அன்பும் கருணையுமாய் அது ஈர்த்து பிடித்தாலும் அதை காத்து கொள்ளுகின்ற தன்மை விளைகிறது அல்லவா? அப்ப அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும், இப்ப தாயின் கர்ப்பத்தில் அன்புதான் தாயோன் கருமுட்டையோடு தந்தையின் உயிரை ஈர்த்து இணைத்து கருவாக்குகிறது. அதன் பிறகும் தாயின் நாதம் என்ற ஜீவகாந்த ஆற்றலை ஈர்த்து 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 அது ஒரு சிசுவாக வளர்ச்சி பெறுகிறது. அப்போ ஈர்க்கின்ற அன்பும் வளர்கின்ற கருணையும் இல்லை என்றால் நாம் பிறந்திருக்க முடியுமா? அப்போ ஜீவனின் தோற்றத்திற்கு அடிப்படை காரணமே அன்பும் கருணையும் தான். இது அனைத்து உயிர்கள் ஊடுருவி இருக்கின்றது, தனித்து எங்கோ இல்லை. ஒவ்வொரு உயிர் தோலுக்குள்ளும் ஊடுருவி நிறைந்திருக்கிறது. அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே. இந்த அன்பின் நனைதலே சுகம். மழை பெய்தால் சுகம் என்பது போல இறைவனின் அன்பு ஊற்றிலே குளிப்பதும் ஒரு சுகம்தான். இப்ப இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே. அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அறிவாய். அன்பு ஊற்றாக அனைத்து இயக்கங்களிலும் பாய்ந்து எது பாய்கிறது? அறிவேதான் அங்கே அன்பாக பாய்கிறது. அறிவே அருள் அன்பு அடக்கம். இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. அது நிறைவது மட்டுமல்ல, வழியவும் செய்கிறது. அப்ப நிறைந்தால் வழியும், மலர்ந்தால் மணக்கும் என்கிறோமே. அது போல இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. எங்கும் எல்லா தோற்றங்களிலும் இன்ப ஊற்றாய் விளங்கும் இறைவா. லவ் தை நெய்பர் என்கிறது பைபிள். உங்கள் பிதா பூர்ண சத்குணராய் இருப்பது போல நீங்களும் பூர்ண சத்குணராய் இருக்க கடவீர்கள். சத்குணம் என்பது என்ன? பகவத்கீதையிலே சத்வ ரஜஸ் தமோ என்று 3 குணங்கள் பேசப்படும். சத்வம் என்பது அன்பு, நன்றி, கருணை. இந்த 3ம் இணைந்த தெய்வீகத்தன்மை சத்வகுணம். ரஜோகுணம் என்பது நிர்வாகத்திறம். எந்தெந்த திறமைகள் எங்கெங்கே மறைந்திருக்கின்றன, எந்தெந்த வளங்கள் எங்கெங்கே மறைந்திருக்கின்றன, இவற்றெல்லாம் தேடி கண்டெடுத்து ஒருங்கிணைத்து சமுதாய நன்மைக்காக நிர்வகிக்கின்ற அறிவு திறம், நிர்வாகத்திறம் ரஜோகுணம். தமோ குணம் என்பது எந்த ஜீவனிலும் இல்லாத ஒரு தீய குணம். மனிதத்தில் மட்டுமே இருக்கின்ற ஒரு தீயது. அதற்கு இலக்கணம் வரைமுறை என்ன என்றால், தனக்கு ஒரு லாபம் நன்மை இல்லாத போதும் பிறரை துன்புறுத்துகின்ற சாடிசம். தனக்கு எந்த லாபம் இருக்காதுங்க. லட்சக்கணக்கான கோடிகளை சேர்த்திருக்கின்றார்கள் செல்வந்தர்களும் அரசியல்வாதிகளும். இது எந்த வகையில் அவருக்கு பயனாகிறதுங்க? வயிறு எவ்வளவு சிரிக்க முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஒரு சமயத்தில் ஒரு செட் உடை, கீழாடை மேலாடை என்று
ஒரு செட்டு தான் உடை உடுக்க முடியும். எவ்வளவு பெரிய பங்களா கட்டி கொண்டாலும் எங்கே நிற்கிறோமோ அந்த இடம்தான் நாம் தூக்கின்ற இடம். எங்கே படுக்கிறோமோ அதுதான் நாம் தூக்கின்ற அளவு. எங்கே உட்காருகிறோமோ அதுதான் நாம் தூக்கின்ற அளவு. எவ்வளவு பெருசா இருந்தா நமக்கு என்ன? இவ்வளவுதான் அளவு. எனவே இந்த உடல் கொண்டு வாழ்கின்ற தேவைகள் அனைத்தும் லிமிட்டெட், எல்லை கட்டியவை. எதுக்கு 3.25 ஏக்கர்ல ஒரு பங்களா? எதுக்கு லட்சக்கணக்கான கோடி பணம்? எதற்காக? யாருக்காக? புரியவில்லை. இதுதான் முட்டாள்தனம். இது தமோ குணத்தின் வெற்றி அப்படிதான் சொல்லணும். மற்றவர்களை சுரண்டி ஏமாற்றி குவித்த செல்வத்திற்கு வெற்றின்னு நினைக்கிறாங்க. எதன் வெற்றி? அன்பின் வெற்றியா? கடமையின் வெற்றியா? தொண்டின் வெற்றியா? தெய்வ நீதியின் வெற்றியா? அங்கெல்லாம் தோல்வி. தமோ குணத்தின் வெற்றி. தனக்கு ஒரு நன்மை இல்லாத போதும் பிறரை துன்புறுத்துகின்ற தீய குணம், அரக்கத்தனமான குணம். எனவே சத்குணம் என்பதுதான் மனிதனுக்கு உகந்தது. பொருள் நிர்வகிப்பதற்கு ரஜோகுணம் போதுமானது. அப்ப பொருள் நிர்வாகத்திற்கு மட்டும் ரஜகுணத்தை பயன்படுத்த வேண்டும். மிகுந்த காலம் முழுவதும் சத்துவ குணத்திலே வாழ வேண்டும். தமோ குணம் முற்றிலும் நீக்கப்பட வேண்டியது. இதைத்தான் பைபிள் சொல்கிறது, உங்கள் பிதா பூர்ண சத்குணராய் இருப்பது போல நீங்களும் பூர்ண சத்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லாஹ் அளவிட முடியாத அன்புடையவன், எல்லை இல்லாத கருணையுடையவன். யாரிடத்திலே அன்பும் கருணையும் இல்லையோ அவரிடத்திலே அல்லாஹ் குடிகொள்வது இல்லை. இது போதனை செய்தார் நபிகள், ஆனால் பின்பற்றவில்லை. அதுதான் இன்று வரைக்கும் மத கலவரங்களுக்கும் தீவிரவாதத்திற்கும் அடிப்படை. இது சற்று வருத்தமான ஒரு செய்தி தான். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நபிகளே ஜிஹாத் கமிட்டி அமைத்து வரி வசூல் செய்து உருவ வழிபாட்டை கண்டித்து ஆலயங்களை சிதைத்தார். அப்ப அவரே வழிகாட்டுதல்னால இன்றைக்கு இஸ்லாம் மட்டுமே உயர்ந்த மதம், மற்ற அனைத்துமே அழிக்கப்பட வேண்டியது என்ற வெறிதான் தீவிரவாதத்திற்கு அடிப்படை. எனவே அவர் சொன்னது உன்னத அறிவு நிலையிலிருந்து சொன்னார். ஆனால் மனித நிலைக்கு வந்த பிறகு அதை மறந்து போனார். அன்பே சிவம், அறிந்தது சிவம், மறந்தது அன்பு என்கிறது இந்து சமயம். அன்புதான் உலகமக சக்தி என்கிறது பௌத்தமும் ஜெயினமும். அன்பு அனைத்தையும் சாதிக்க வல்லது. உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், வசதிகள் ரீதியாகவும், சமுதாய ரீதியாகவும் உலக அளவிலே அன்புதான் மக்களிடம் செல்லுபடியாகும். அன்பினால் வெற்றி கொள்ள முடியுமே தவிர ஆதிக்கத்தால் வெற்றி கொண்டதாக வரலாற்று செய்தியே கிடையாதுங்க. இன்றைக்கும் 3ஆம் உலகப் போர் வருமா என்ற ஒரு கேள்விக்குறியில் இருக்கிறது உலகம். எதற்காக இந்த போர்? யாராவது விளக்கி சொல்ல முடியுமா? இதற்காகத்தான் நாங்கள் போர் செய்கிறோம் என்று அதிலே பொது நலத்தை காட்ட முடியுமா? சாமி சொல்லுவாங்க, போர் நடக்கின்ற போது ஒருவன் வெற்றி பெறுகிறான். வெற்றி பெற்றவனுக்கு என்ன பெயர் என்று கேட்டார் மகரிஷி. வெற்றி பெற்றவனுக்கு என்ன பெயர்? ஒருவரை ஒருவர் கொன்று வாழ்தல் நீதியெனில்
உலகில் கொலைஞர்களே மிச்சம். ஒருவரை ஒருவர் கொன்று வாழ்வது நீதி எனில் உலகில் கொலைஞர்களே மிச்சம். அப்ப வெற்றி பெற்றவன் என்ற பெருமைக்கு உள்ளே கொலைகாரன் என்ற உண்மை மறைந்திருக்கிறது. அப்போ அரசியல் ரீதியாக மற்றவரை அழித்து ஒரு வெற்றி பெறுகிறான் என்றால் அவன் கொலைகாரன், அவன் கொள்ளைக்காரன். இதுதான் உண்மை. இந்த பட்டயத்தை யார் உனக்கு தந்தது? இன்னொரு மனிதனை, இன்னொரு ஜீவனை கொல்வதற்கு, நீ வாழ்வது தகுதி இல்லை என்று தீர்ப்பளிப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது? சொல்லுங்க. உலக தலைவர்களை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்தது யார்? எல்லோரும் தெய்வ நம்பிக்கையில் வாழ்கிறோம். எல்லோரும் இறைவனை வழிபடுகின்றோம். இறைவனின் தன்மை என்ன? அன்பும் கருணையும் தானே. மனிதனாக வந்த பிறகு நன்றி நமக்கு தேவையுள்ள ஒரு குணம் தானே. இந்த 3 குணங்களை தவிர கொல்வது, கொள்ளை அடிப்பது என்ற குணம் ஏன் வந்தது? இது தெய்வத்தின் பண்பாடா? அப்ப இதன் விளைவு என்ன? காலங்காலமாக யுத்தம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. மனித தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஓயாத யுத்தம். எனவே இந்த யுத்தத்திற்கு முடிவு எங்கே? அன்பும் கருணையும் தான் முடிவு. அடுத்த உயிரை தன்னை போல் நேசிக்கின்ற போதுதான் அதன் மீது அன்பும் கருணையும் பிறக்கும். தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போன்ற மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட மனிதனைப் போல் தெய்வம் வேறில்லை. எனவே ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாக மாற வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களும் பேசுகின்றன. அன்பும் கருணையும் பற்றித்தானே எல்லா மதங்களும் பேசுகின்றன. அன்புள்ளவன் கொலை செய்வானா? கருணை உள்ளவன் கொள்ளையடிப்பானா? அப்போ தெய்வத்தை சார்ந்து நான் யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே தெய்வத்தை கொல்லுகிறீர்களே, தெய்வ நீதியை கொல்லுகிறீர்களே, இது எப்படி நியாயமாகும்? இங்க இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே அந்நிய முதலீட்டை ஈர்ப்பது என்று பெரிய சாதனையாக பேசுகிறார்கள். தற்போது கூட எங்கள் முதலமைச்சர் அமெரிக்கா போய் முதலீட்டை ஈர்க்க போயிருக்கிறார். சரி, நான் சிந்தித்து பார்க்கிறேன். மற்ற நாட்டு கம்பெனிகளை இங்கே கொண்டு வந்து முதலீடு செய்வதற்கு போய் வரவழைக்கிறார்கள். இதுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது. இந்திய வரலாற்றிலே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற வணிக நிறுவனம் தான் உள்ளே வந்தது. அவர்கள் மூலமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் உள்ளே வந்தது. இந்திய மக்கள் அடிமைப்பட்டார்கள். அதை எதிர்த்து பல காலம் போராடி சுதந்திரம் பெற்றார்கள். மீண்டும் நீங்கள் அந்நிய கம்பெனிகள் இடத்துல போய் எங்க நாட்டுல வாங்க 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 கூப்பிட்டா மீண்டும் அடிமைப்படுத்துகின்ற செயலா இது? இதை பத்திரிகைகளும் ஊடகங்களும் பெருமையாக பேசுகின்றன. அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறோம் ஈர்க்கிறோம். இதுல என்ன பெருமை? அவன் நன்கொடையா கொடுப்பான். முதலீடு செய்தால் லாபம் வேணும். அப்ப லாபம் வந்தால் ஒரு நாளைக்கு அவன் திரும்ப அவனுடைய நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போவான். அப்ப போட்டது 100 கோடி, எடுத்து போனது 125 கோடி என்றால் இந்த நாட்டின் வளம் வெளியே போச்சு என்றதுதான் அர்த்தம். இது எப்படி வளர்ச்சியாகும்? இது புரியாத அரசியல்வாதிகள், இது புரியாத பொருளாதார நிபுணர்கள் என்ன செய்வது? ஆன்மீகத்தில் அனைத்து அறிவும் அடக்கம். ஆன்மீகத்திற்குள் அனைத்து அறிவும் அடக்கம். நம்மால் எளிதில் அரசியலையும் புரிந்து கொள்ள முடிகிறது, பொருளாதாரத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது, இவருடைய போலித்தனத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்பு அனைத்தையும் சாதிக்க வல்லது. உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், வசதிகள் ரீதியாகவும், சமுதாய ரீதியாகவும்
அன்புதான் மக்கள் மனதிலே செல்லுபடியாகும். அதிகாரத்தால் கொள்ளை கொள்கின்ற வாழ்க்கையை விடுத்து அன்பினால் உள்ளங்களை கொள்ளை கொள்வதே சிறப்பு என்பதை வாழ்ந்து காட்டியவர் விஸ்வாமித்திரர், அசோகர், அலெக்சாண்டர். நமது குழந்தைகளை மிரட்டி பணிய வைக்கிறோம். அது அடக்குமுறை. நாம் மிரட்டுகிறோம் என்பதனால் அடிபணியுமே தவிர அதற்குள் மன ரீதியாக மாற்றம் வந்திருக்காது. அப்ப மன ரீதியான மாற்றம் அது நிரந்தரமானது. அது எப்ப வரும்? அன்பு காட்டி, அரவணைத்து, அறிவுறுத்தி, பொறுமையோடு சில காலம் திருத்தம் வருகின்ற வரைக்கும் சினம் வயப்படாமல் பொறுமையோடு காட்டுவதுதான் நிரந்தரமான தீர்வுக்கு வழி. அதை தவிர வேறு வழி இல்லை. காலம் அதிகமானாலும் நிரந்தர மாற்றத்தை உருவாக்குவது அன்புதான். அதுதான் உலக மகா சக்தி. அதுதான் தெய்வ சக்தி. தெய்வத்தின் அன்பை முழுமையாக வெளிப்படுத்த வந்ததே மனிதம். மேதினில் நும் தொழில் காதல் செய்வது கண்டீர் என்றார் மகாகவி பாரதியார். உணவு கூட நீ உற்பத்தி பண்ண வேண்டாம். நீ ஜனத்தொகை உற்பத்திய மக்கள் தொகை உற்பத்தியை இயற்கை விதியோடு இணைத்துக் கொண்டால் விவசாயம் கூட தேவையில்லை என்கிறார் பாரதியார். எப்படி? இப்ப குடும்ப அமைதியிலே பார்த்தோம். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். இப்ப வரன் என்பது பக்குவம் அடைந்த ஒரு ஆண்மகன் இல்லையா? வாழ்க்கை துணை நலம் என்பது பக்குவம் அடைந்த ஒரு பெண் மகள் அல்லவா? இருவரும் இணைந்த இல்லறத்தில் நன்மக்களே பேராக வருவார்கள் இல்லையா? அப்ப அளவு முறையோடு காக்கின்ற இல்லறத்தில் குழந்தைகள் எண்ணிக்கை எப்படி அதிகமாகும்? இருக்காது. அப்ப இயல்பாகவே மக்கள் தொகை குறைந்து போகும். குறைந்த மக்கள் தொகை இருந்தால் தானாக விளைகின்ற தாவரங்களே போதுமானது. விவசாயம் கூட செய்ய வேண்டியது இல்லை. அதிலே அதிநவீன முறை ஹைபிரிட் எல்லாம் ஏன் கொண்டு வந்தோம்? மக்கள் தொகை பெருகி கொண்டே போகுது. அப்போ நிலத்தை மலடாக்கி ஹைபிரிட் வெரைட்டி என்று தானியங்கள் உற்பத்தி செய்தோம். இன்றைக்கு ரசாயனங்களே உணவாக மாறி போனது இல்லையா? காரணம் என்ன? இங்க தமிழ்நாட்டில பசுக்களே அதிகம் கிடையாது. ஆனால் வற்றாத பால். இது எப்படி உண்மையான பாலாக இருக்க முடியும்? எதையோ கலந்து பால் என்று சொல்லி விற்பனை அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மாடுகள் இல்லாத பால், கறக்காத பாலில் தயிர், தயிர் இல்லாமல் நெய், இப்படி எல்லாமே கலப்படம். எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம். காரணம் என்ன? மக்கள் தொகை பெருக்கம். அதற்கு காரணம் இயற்கை விதிப்படி தாம்பத்தியத்தை பயன் கொள்ளாதது. உணர்ச்சி வழிபட்ட வாழ்க்கையிலே இருக்க முடியாமல் பெற்றுக்கொண்ட குழந்தைகள். தேர்வு செய்த குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க. இருக்க முடியாமல் பெற்றுக்கொண்ட குழந்தைகள் எல்லாம் பிரச்சனை களம். இப்ப இந்த உலக வாழ்க்கை எப்படி சுகமாக இருக்கும்? எனவே இயற்கை விதியை மதித்து வாழ்கின்ற போது மேதினில் நும் தொழில் காதல் செய்வது கண்டீர். அன்பு செலுத்துவதுதான் மனிதனின் வாழ்க்கையே தவிர இங்கே பகை, போட்டி, பொறாமைக்கு இடமே கிடையாது. இவை எல்லாம் வியாபாரத்தனம், செயற்கைத்தனம். இதிலிருந்து மீண்டும் இயற்கைக்கு திரும்புவதுதான், திருப்பி வைப்பதுதான் ஆன்மீகத்தின் நோக்கம். தத்துவம், மருத்துவம், 2 வார்த்தைகள்.
மருத்துவம் என்ன? மருத்துவம். துவம் என்றால் ஏற்கனவே இருந்தது, இயற்கை தந்தது. தத்துவமசின்னு சொல்கிறோம் இல்லையா? துவம் என்றால் இயற்கையே, இறைநிலையே இதுவாக 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 எல்லாமாக இருக்கிறது, தத்துவமசி. அப்படி துவமாக இயற்கையே தந்த நிலையை நாம் சில காரணங்களால் கெடுத்து கொண்டோம். அப்ப மறு உந்து என்ற மருந்தை தந்து துவமாக இருந்ததை மீண்டும் திருத்தி வைக்கிறோமே, அது மருத்துவம். அப்ப உடலை இறைவன் படைத்த போது எப்படி ஆரோக்கியமாக இருந்ததோ அதே நிலைக்கு மீண்டும் திருப்பி வைக்கின்ற முயற்சிக்கு பெயர் மருத்துவம். அதே போல அன்பும் கருணையுமாக வெளிப்பட்ட இந்த மனிதம் அதை இழந்த போது தத்துவம் என்ற விளக்கங்களின் மூலம், பயிற்சிகளின் மூலம் மீண்டும் அந்த அன்பும் கருணையுமான வாழ்க்கைக்கு திருப்பி வைப்பது தத்துவம். அப்போ மருத்துவம் உடலுக்கு, தத்துவம் மனதுக்கு, இரண்டும் இணைந்தாலே வாழ்க்கை திருத்தம் பெறும். தெய்வீக வாழ்க்கை மீண்டும் திரும்ப வரும். எனவே இந்த இயற்கை நீதியை புரிந்து கொண்டு உலகளவிலே அன்பு செலுத்துவதுதான் மனித பிறப்பின் நோக்கம். அது எப்படி சமூகத்திலே விரிகிறது என்ற வரலாற்றை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பையா. அன்பும் கருணையும் தரப்பின் ஆரம்பம் சிறப்பாக இருந்தது. நல்ல ஆழமான விளக்கங்களை தந்தீர்கள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். தனாயா. அன்மைப்பில் பேசுங்கள் ஐயா. ஐயா அந்த அன்மியூட் பண்ண கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. கேக்குதா ஐயா? கேக்குதுங்க ஐயா. ஐயா முதலாவது ஐயா உங்கள்கிட்ட குருவின் குரல் 43 நான் போன சிந்தவரைக்கு வர முடியாம போட்டு அதில் ஒரு அருமையான கருத்து ஒன்று சொல்லி அதை சிந்தவரையை முடிச்சு அந்த நிறைவு செய்யும் போது ஒரு கருத்து சொன்னீங்கள். அதாவது நான் பல வகையாலும் ஆராய்ந்து பார்த்து நானும் இது இப்படித்தான் யோசிச்சது என்னன்னு சொன்னால், உடலும் உயிரும் இருக்கும் வரை சிக்கல் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் ஐயா உண்மையான கருத்து. உண்மையான சமாளித்து கொண்டு போகணும் ஐயா. அருமையான அது இந்த நீங்கள் சிந்தனை நிறைவு செய்யும் போது சொன்னீங்கள் எல்லாம் சொல்லி கடைசியில் அதை சொன்னீங்க. அதுதான் ஐயா உண்மை. அடுத்தது ஐயா என்னன்னு சொன்னால், இப்போ இன்றைய சிந்தனை உரையில் இன்றைக்கு சிந்தனை உரையிலை குடும்ப அமைதியை பற்றி சொல்லும் பொழுது இந்த வாழ்வியல் ஞானம், அதாவது 15 வயதுக்குள் இருந்து 25 வயதுக்குள் அந்த வாழ்வியல் ஞானம் பெற்றால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு கருத்து. அதோட உங்களுடைய திருக்குறள் வந்து உரனினும் தோட்டியான் உறைந்தும் காப்பான் வரனின்னும் அப்படி எதுக்கும் வித்து அப்படி ஒரு குரல் சொன்னீங்க. அதுல வரனின்று பண்பட்ட ஆண்மகன். இப்ப இதுல வந்து ஆண்மகனை பற்றி தான் சொல்றோம் வரன். அதே போல பெண்ணுக்கும் சொல்லப்பட்டிருக்கா ஐயா? வாழ்க்கை துணை நலம். அது வாழ்க்கை துணை நலம். தட்ஸ் ரைட். ரைட். நான் யோசிச்சேன் அந்த கற்புடைமை என்றும் ஒரு இது இருக்கு ஐயா, ஒரு அதிகாரம். அப்படியா? எதுங்க? கற்புடைமை அதிகாரம் கிடையாது. அது வந்து வாழ்க்கை துணை நலத்திலே வந்துடும். சரியா? ரைட். அதே போல இந்த ஒரு குரட்பாவிலேயே வந்து ஆணுக்குரிய இலக்கணம் வந்துடுது. ஏன்னா 5 அளமுறை என்பதுதான் உரன் என்னும் தோட்டியான் உறைந்தும் காப்பான். அப்படி அளமுறை காக்கின்ற போது விதிமீறல் இருக்காது. அதுக்கு இதை ரெண்டும் மீறினால் என்ன அப்படின்றத பத்தி வரவின் மகளிர் அதிகாரத்துல வரும். 2 பேருக்குமே எல்லை தாண்டிய பெண், எல்லை தாண்டிய ஆண், 2க்குமே பொதுவானது வரவின் மகளிர் அதிகாரம்.
இதை கேட்டது காரணம் ஐயா என்னன்னு சொன்ன இது ஒரு அனுபவம் உங்களோட பயந்து கொள்ள ஒன்று. ம் பல காலத்துக்கு முன்னாடி நான் ஒரு 20 இயர்ஸ் அந்த நான் ஒர்க் பண்ணி கொண்ட ஆரம்ப காலத்தில் ம் அவரோட சிஏ என்னுடைய சூப்பர்வைசராக இருந்தவர். கொஞ்சம் காலமாக என்னோட செய்ய நான் க்ளோஸ் ஆவார். நல்ல ஒரு ம் மனிதன், ஆட்கள் உதவி செய்யறது எல்லாத்துக்கும் நல்ல மனிதன். அவர் இந்த ம் சிஏன்றதை வச்சு பெரிய பணக்காரத்தில் கல்யாணம் கட்டிட்டார். அவர் ம் சொன்னவர் அதுதான் என்று சொன்னால் ம் அவர் அடிக்கடி சொல்லுவார் என்று சொன்னால், தனக்கும் அந்த வைஃபுக்கும் பெரிய கேப் ஒன்று இருக்கு. என்னதான் சென்றாலும் பிரச்சனை தான் போய் கொண்டிருக்குன்னு சொல்லி ம் இப்படி போய் கொண்டிருக்கிற காலத்தில் அவர் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டா நான் வீட்டையெல்லாம் போகிறது. அப்போ ஒரு கால் அவங்கிட்ட தாய் சொன்னா, அந்த பெண்ணின் தாய் ம் ஸ்ட்ரைட்டாக சொன்னா அப்படின்னு சொன்னா, இவள் அந்த ஆளை படுத்துகிற பாடு, கஷ்டப்படுத்துகிற பாடு, ம் அந்த ஆள் வெளியாக செத்துப்போம். இப்படிதான் சொன்னா, வெளியே செத்துப்போம், இவள் உளிய போகிறாள், கஷ்டப்பட போகிறாள் ம் அப்படின்னு ம் இருக்குது ஐயா. அதே ம் போல ஐயா உண்மையாகவே அதே ம் அந்த அவ சொல்லி ஒரு 10 இயர்ஸ் அதில் ம் அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வேலைக்கு ம் நைட் படுத்தவர் காலையில் முடிஞ்சார். ம் அப்பதான் நீங்க இதை சொல்லும்போது தான் நான் யோசிச்சு கொண்டது என்று சொன்னால், அப்ப அவருக்கு அவ்வளவு இருந்தும் அந்த பெண்ணுக்கு ஈக்குவலாக அப்படி இல்லாவிட்டா அவன்கிட்ட பாட்டு இப்படி இருக்குமென்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். அப்ப ம் அதான் நீங்க அதை பற்றியா வாழ்க்கை துணை சொல்லியிருக்கேன் என்ன பெண்ணை பற்றி. ம் ம் ரைட் ஐயா, தட்ஸ் ஃபைன். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன ம் இந்த தமோ குணத்தை பற்றி சொன்னீங்க. அதை பற்றி ம் கருத்தை சொன்னீங்க. அதாவது வந்து தனக்கு நன்மை இல்லாத போதும் மற்றவர்களுக்கு துன்புறுத்த வேணுமென்ற குணம் தான் தமோ குணம். ஆமா ம் அதனாலயே அது ஏன் கேட்குறேன்னு சொன்னால், நானது இவராலும் சம குணத்தை பற்றி யோசிச்சு கொண்டிருந்தது வந்து அது ஒரு சோம்பேறித்தன்மை. எதுவிதமான முயற்சியும் செய்யாமல் இந்த ம் ம் ஃப்ரீயாக இருந்து கொண்டு அப்படித்தான் நான் யோசிச்சு வச்சிருந்தது. ஆனால் ம்ஹ்ம். அதாவது வந்து அதில் நீங்கள் சொன்னதான் சரியான கருத்து ஐயா. அதாவது ம். தனக்கு நன்மை இல்லாத போதும் மற்றவர்கள் துன்புறுத்துகிற குணம். ஆமாங்கய்யா. அதில் ஆனால் இன்னொரு இது இருக்கு ஐயா. என்னமென்னு சொன்னால், இப்போ ம். ஒருத்தர் வந்து சோம்பேறியாக இருப்பார். சோம்பேறின்னு சொல்லி அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். ம். இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து அப்படி இருந்து கொண்டு அந்த மற்றவர்களையும் அந்த நிலைக்கு இறக்குறதுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருப்பார். என்றால் அவருக்கு அந்த லெவலுக்கு வந்து அவருக்கு சந்தோஷம். ஆமா. அவர் அதாவது சோம்பேறி இருந்தாலும் கூட அவனுக்கு ஏதோ உணவு உடைவு குடுத்து விட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சு போகும். ஆனா, அவன் சோம்பேறி சும்மா இருக்க முடியாது. மத்தவங்கள தொந்தரவு பண்ணுவான். ரைட் ஐயா, ரைட். அதனால அந்த வாழ்க்கையை பற்றிய தமோ குணமோ, இது சத்தோ, ரஜோ 2 குணம் இல்லைன்னு சொன்னா, அவன் தமோ குணம் சிக்கிக்கிட்டான்னாக்க, நிச்சயமாக ஒரு பெரிய சமுதாயத்திற்கு ஒரு லயபிலிட்டி. ஒரு ஒரு சுமை தான் அது. ரைட் ஐயா. இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா ஐயா, அந்த விஸ்வாமித்திரரை பற்றி சொன்னீங்க. அந்த அன்பினால் வாழ்ந்து காட்டியவர்ன்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னீங்க விஸ்வாமித்திரரை பற்றி. ஆமா, ஆமாங்க. ஆனால் ஐயா விஸ்வாமித்திரர் வந்து சரியான கோவக்காரன் அப்படியான கருத்துகளும் இருக்கா ஐயா? கோபக்காரர் வந்து விஸ்வாமித்திரர், அதாவது ரிஷியான பிறகு கோபம் சொல்லுவாங்க. அவர் ஏன் படுகிறாங்க அப்படின்னாக்க, தெய்வ நீதியோடு இணைந்து வாழவில்லை என்றால், அப்ப அவர் கோபம் வரும். அது ஆனா கூட வந்து என்ன சொல்றாங்க, கதையில கற்பனையில் சொல்லப்பட்ட கதை தான். அதுக்கு சாமி என்ன சொல்லுவாங்கன்னாக்க, குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிதெம்பார் வள்ளுவர். அப்ப அந்த இலக்கணத்தின்படி ஒரு ரிஷி, முனிவர் அப்படின்னா, அவங்க குன்றாக இருக்கணும். அன்பும் கருணையும் நன்றியுமாக இருப்பாங்க. அவங்க சினம் கொள்வது பொருந்தாது. அப்படி சினம் கொண்டால் அவர் ரிஷியும் அல்ல, மகானும் அல்ல. இதுதான் மகர்ஷியுடைய வள்ளுவருடைய கருத்து. சோ விஸ்வாமித்திரர் கோபம் கொண்டாடுறதெல்லாம் நமக்கு கதைகளில சொல்லப்பட்டதே தவிர, அது உண்மையில அது இருக்குமான்றது ஒரு கேள்விதாங்கய்யா. ஐயா என்ன நான் சொல்ற சரியா தெரியலன்னா, அந்த ம். மகர்ஷி அதை பற்றி சொல்லும் பொழுது குணமெனும் குன்றார் என்றார் ம். காத்தல் ம். சொல்லும். அவர் அதில் ம். என்ன வைக்கின்றார்னா, அந்த ம். அந்த குணமெனும் குன்றோர் என்றவர்களுக்கு வந்து ம். வரும். ஆனால் கணப்பொழுதில் போயிடும். அது அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அது அந்த தவறு என்று மகரிஷி வந்து திருக்குறள் உட்பொருள் விளக்கம் அப்படின்ற நூல்ல எழுதியிருக்கிறார். அதாவது பொழுது கூட கை கொள்ள மாட்டார்கள் என்பது அர்த்தமே தவிர, அது வந்த உடனே போயிரும் என்பதல்ல. அந்த சினத்தையே அவங்க உள்ள வருவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. இல்லையா, நான் அந்த புக்கில் இருக்கு ஐயா. புக்கில் பார்த்தேன் நான். எந்த புக்குல? அந்த இது இந்த அகத்தாயில 1, 2, 3 அதில் ஏதோ ஒன்று எங்கே எனக்கு இது சுட்டி காட்ட முடியல. இருக்காது.
நான் உங்களுக்கு நீங்க திருக்குறள் உட்பொருள் விளக்கம் நூல் படிச்சு பாருங்கய்யா. ஓகே. அப்ப நான் ஐயா இத பற்றி ஒரு சின்ன தேடுதல் செய்தேன் நான். அது சரியுண்டு. எனக்கு என்ன மாறி சொன்னது அந்த இத எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ம். அதை தேடும் பொழுது அதே காலத்துல வந்து ஔவையார்ட்ட பாட்டு ஒன்று எனக்கு கிடைக்குது. என்னன்னு சொன்னா பாட்டு பாடம் அவ சொல்றா அந்த 3 பேர்ட்ட குணம். அதாவது கோமந்தாக்களை பற்றி 3 பேரை பற்றி சொல்லிக்கல. ஒரு ஆளை பற்றி சொல்றது வந்து அந்த கல்லு வந்து 2 பிரிஞ்சுதோன்னு சொன்னா ஒன்று சேர்க்கிறது கஷ்டம். அது சரி. அது முதலாவது வகை. 2வது வந்து இந்த கோல்டு பவுன் அது பிரிஞ்சதுன்னு சொன்னா அதை வந்து உருக்கி ஒன்று சேர்த்துக் கொள்ளலாம். அது 2வது வகை. சரி. 3வது வகை வந்து இந்த ஈட்டியை வந்து நாங்கள் தண்ணிக்குள்ள அம்பை எய்தி விட்டால் அந்த அம்பு தண்ணியை கிழிச்சு கொண்டு போகும். ஆனா அதே டக்குனு அப்படி சேர்ந்து கொண்டே போகும் தண்ணி. அந்த அப்படி கிழிச்சு கொண்டு போய் தண்ணி சேர்ந்து கொண்டே இருக்கும். கணப்பு டக்குனு. அதே போல சரி. 3வது அவர்கள் வந்து கோபம் வரும். ஆனா வந்து அது நிக்காது. டக்குனு அந்த தண்ணி சேர்றமே சேர்ந்துடும். அப்படி டக்குனு போயிடும் அது. அப்படி பார்க்கும்போது நான் அந்த மாதிரி தான் இதை மீன் பண்ணேன். இந்த 3மே வந்து மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட படித்தளங்கள். ரைட். இது ஞானிகளுக்கு அல்ல. ஓகே ஓகே ஐயா. ரைட். ஓம். சோ ஞானிகள் வந்து ஒரு சனம் கூட உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் மகர்ஷி வந்து இதுல திருக்குறள் உட்பொருள் விளக்கத்தில் இருக்கிறாரு. அதுதான் பொருத்தமும் கூட. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு கோபப்பட்டுட்டு அந்த கோபத்துல இருந்து என்ன செய்வாங்க சொல்ல முடியாது. இப்போ ஆத்திரம், இப்போ ஒரு கொலைகாரன் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான் கொலை செய்யறதுக்கு இல்லைங்களா? ஆத்திரம் கொஞ்சம் கண்ணை மறைக்குது. அந்த ஒரு செகண்ட்ல பாம்பு வச்சிடறான், கொலை பண்ணிடுறான். அப்ப நீங்க ஒரு செகண்ட் கோபத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு செகண்டுக்குள்ள அது என்ன விளைவை தரும்னு சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி ருசியாக முடியும் இல்லைங்களா? அதனால கணமேனும் காத்தல் அறிதுன்னு சொன்னாக்க ஒரு சனம் கூட அதை வைத்துக் கொள்ள மாட்டார்கள், காத்துக் கொள்ள மாட்டார்கள் அர்த்தம். வாழ்க்கமுடன் வாழ்க்கமுடன் ஐயா. நண்பர்கள், நாடுகளிலேயே இந்த அன்பும் கருணை இறைநிலையின் தன்மைகள் இதை சுத்த வழியிலிருந்து விண்ணாக தோன்றி வந்த அந்த அறிவின் பயணத்திலை அடிப்படையிலே இந்த அன்பு கருணை என்பதை அங்கே இந்த மாதிரி எவ்வாறு அந்த அன்பு கருணை இறைநிலையின் தன்மையாக வந்ததுன்றதை நீங்க முந்தி சொன்ன ஞாபகம் இருக்கு ஐயா, அதை விளக்க முடியுமா? அதாவது அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இதுதான் ஜீவன்களிலே அன்பு கருணை. அட்ராக்ஷன் அது அன்பு, ரிப்பல்சன் இஸ் கருணை. ஸோ பஞ்சபூதங்கள் வரைக்கும் அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஜீவன்களே அது அன்பும் கருணையும். சுத்த வெளியில ஈர்ப்பு ஆற்றல், அழுத்தம் எனும் உந்து ஆற்றல். அந்த ஈர்ப்பிலே ததும்பல் ஏற்படுகின்ற போது, கிவரிங் ஏற்படுகின்ற போது, நுண் அதிர்வு ஏற்படுகின்ற போது அது இயக்கத்தில் பின்னப்படுகிறது. அப்ப இயக்கத்தில் வருகின்ற போது ஈர்ப்பாகிய மைய புள்ளியிலிருந்து தான் சக்தி வெளிப்படுகிறது. அப்போ அன்பில் இருந்து கருணை வெளிப்படுகிறது, இருப்பில் இருந்து இயக்கம் தோன்றுகிறது. சரிங்களா? அன்பின் வெளிப்பாடு கருணை. அன்பு ஈர்ப்பு என்றால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற ரிப்பல்சிவ் அல்லது வெளிப்படுகின்ற சக்தி. ரிப்பல்சிவ் என்றால் விளக்குகின்ற சக்தின்னு நாம பொருள் கொள்கிறோம். அது விளக்குதல் என்றால் ஏதோ வெறுத்து ஒதுக்குவது போல நம்ம பொருள் கொள்ளக்கூடாது. விலகுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அழித்தல் என்பது உலகத்துல மனிதன் மட்டும்தான் செய்யறான், ஜீவன் மட்டும்தான் செய்யுது. பஞ்சபூதங்கள் அழிக்கிறது இல்லை, அது அழிதல். இயல்பே அழிதல் தான். அந்த கொலை என்பது கூட பாத்தீங்கன்னா கொல் ஐ ரெண்டா பிரியும். அப்போ அந்த இயக்கத்தை தடை செய்வது அல்லது முடித்து வைப்பது, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ வேண்டிய இயக்கத்தை
ஒருவன் உணர்ச்சி வயப்பட்டு முடிகிறது கொள்ளுதல், அதான் கொலை என்று சொல்லுவோம். இந்த தாமச குணத்தை மனிதனுக்கு மட்டுமே உள்ள குணம் என்று நீங்க சொன்னதாக ஒரு ஞாபகம். ஆமாங்கய்யா, ஆமா. அப்படிதான் வேற எந்த விலங்குகளும் சேர்த்து வச்சுக்கிறது இல்லையே. அது தனக்கு பாதுகாப்புக்காக ஒன்றை கொள்ளும், அல்லது உணவுக்காக ஒன்றை கொள்ளும். வேடிக்கைக்காக எந்த விலங்காவது வேட்டையாடியது உண்டா? கிடையாது. விலங்குகளே வேடிக்கைக்காக வேட்டையாடிய ஜீவன் மனுஷன் மட்டும்தானே. ஹண்டிங்கிறது மனுஷன் மட்டும்தான் கண்டுபிடிச்சான். வேற எந்த ஜீவனும் ஹண்டிங் பண்ணுதா? ஆனா ஐயா, இந்த சாத்விகம், தாமசம், ராஜச குணம் பஞ்சபூதங்கள்லையும் அந்த 3 குணங்கள் இருக்கின்றதானே சொல்றார்கள் ஐயா. பஞ்சபூதங்களுக்கு குணங்கள் இல்ல. அதாவது இப்போ தென்றல் சாத்விகம் எடுத்துக்கலாம், புயல் தமோன்னு எடுத்துக்கிறதா? இல்ல, அப்படி நம்ம போகக்கூடாதுங்க. ஏன்னா அது பொருந்தாது. குணங்கள் என்பதே அனுபவங்களின் பிரதிபலிப்பு தானே. அப்ப அனுபவங்களிலே தீது நன்றுன்னு வந்துருது. இப்ப இயற்கை பஞ்சபூதங்களில் தீது நன்றே கிடையாது. இப்போ புயல் வருதுன்னா காரணம் என்ன? இந்த பூமி சூரிய குடும்பத்துல சுற்றி வருகிறது. இந்த சூரிய குடும்பமும் பால் மண்டலத்துல சுற்றி வந்துட்டு இருக்குது. இதே போல இன்னொரு சூரிய குடும்பமும் சுற்றி வந்துட்டு இருக்கும். இப்படி ஒன்றுக்கொன்று ஒரு குடும்பமாக சுற்றி வருகின்ற போது இதுல அலை வேகம் பேதப்படும். அப்ப அலை வேகம் பேதப்படுகின்ற போது ஒரு இடத்துல அழுத்தம் குறையும், இன்னொரு இடத்துல அழுத்தம் அதிகமாகும். இப்போ புயல் வருகிற போது என்ன சொல்றாங்க? டிப்ரெஷன், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றாங்க. தாழ்வு எப்படி வர முடியும்? வேக்கம் கிரியேட் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகுது? இன்னொரு இடத்துல மிகுந்து போகிறது அழுத்தம். அது மிகுந்து போற போது அதை கம்பேர் பண்ணா இங்க தாழ்வு. அப்ப இந்த இடத்தை நோக்கி மிகுந்த இடத்துல இருந்து ஆற்றல் வேகமாக வருகின்ற போது அதை புயல் என்று சொல்கின்றோம். புயல் வருகின்ற போது கடலிலே நீர் பகுதியை அழுத்துவதனால அந்த காற்று அழுத்த கடலின் நீர்ப்பரப்பு பூமியை நோக்கி வீசுகின்ற போது அது நமக்கு வெள்ளமாக வருகிறது. அப்ப இதெல்லாம் இயற்கை நிகழ்வுகள் தான். அது தமோகுணம் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த இயற்கை நிகழ்வுகளை மதித்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அறிவு இருக்குது. எந்த தூரம் வரைக்கும் புயல் வருமோ அங்கு நாம் போகக்கூடாது என்பது விதி. நீங்க எங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாருங்களேன், கடற்கரை ஓரங்களில் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்ப புயல் எது வரைக்கும் வீசுமோ அது வரைக்கும் நாம் போகக்கூடாது என்பது இயற்கை விதி. அந்த விதியை மீறுகின்ற போது பாதிக்கப்படுகிறோம். ஜனத்தொகை பெருக பெருக ஆறுகள், நீர்நிலைகள் எல்லாம் கட்டிடங்கள் ஆக்கிட்டாங்க. சென்னை பாருங்க, சென்னை எத்தனையோ நதிகள் ஓடிய இடமாமா. அப்போ அது நீர்ப்பாதை, கடலுக்கு பக்கத்துல இருக்கிற நீர்ப்பாதைகள், அந்த ஆறுகள் எல்லாம் அடைச்சு பில்டிங் கட்டிக்கிட்டாங்க. இப்ப மற்ற பகுதியில் மழை பெய்து வெள்ளம் பெறுகின்ற போது அது போறதுக்கு இடமே இல்லைன்னு சொன்னா வீட்டுக்குள்ளதான் போகும். ஸோ நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்படின்றது மனிதன் செய்த தவறுகளை இயற்கை தண்டிக்கிறதுன்னு தான் எடுத்துக்கணும். இட்ஸ் நேச்சர்ஸ் என்கவுண்டர். சரிங்களா ஐயா? ஆமா ஐயா. என்ன ஒரு கேள்வி ஐயா, இந்த பேரறிவு, பகுத்தறிவு, தொகுத்தறிவு, முற்றறிவு அறிவு சொன்னீங்க ஐயா. அதுல இந்த இவற்றோட இந்த 6வது அறிவு என்ன மாதிரி கனெக்டட் ஆகுது? 6வது அறிவு தான் பகுத்தறிவு. 6வது அறிவு தான் பகுத்தறிவு. அப்போ பகுத்து பார்க்கின்ற போது அப்போ அது நமக்கு புலன் வழியாக இன்பங்களை தூக்கின்ற போது சிற்றின்பம்,
சிற்றறிவு. அந்த சிற்றின்பங்களிலே அதிகமா வேணும் என்று பற்றி நிற்கின்ற போது பற்றறிவு. இது இலவசமா கிடைக்காது, அதுக்குள்ள திறமைகளை வளர்த்துக் கொள்ளணும். அப்ப அதை கற்றுக்கொள்கின்றோம், பல நுட்பங்களை கற்றுக்கொள்கின்றோம். அப்ப கற்றறிவு. இந்த மூன்றுமே பகுத்தறிவுக்குள் அடங்கும். சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு மூன்றும் இணைந்தது பகுத்தறிவு. இது நமக்குள் மட்டும் இல்ல, 820 கோடி மக்களுக்குள், ஜீவன்களுக்குள் எல்லாமே இருக்கு. அப்ப தொகுத்து பகுத்தறிவை தொகுத்து பார்க்கின்ற போது, தென்னந்தோப்புன்னு சொல்றது போல, அது தொகுத்த அறிவு. இந்த ஜீவன்களை எல்லாம் இணைத்து பார்க்கின்ற ஒரு தொகுத்தறிவு. இது இன்னும் விரிந்து பிரபஞ்சத்துல எல்லாமே அறிவின் இயக்க நிலைகளாகத்தான் இருக்கிறது என்று அறிகின்ற போது முற்றறிவு. அந்த முற்றிய முதிர்ந்த நிலை. அந்த முதிர்ச்சி பெற்றால் முற்றிய தேங்காய் கொப்பரைன்றோம். கொப்பரையிலிருந்து நமக்கு எண்ணெய் கிடைக்குது. அதுபோல் இந்த முற்றிய அறிவின் எசன்ஸ், சாறு பேரின்பம். பேரின்பத்தை துய்ப்பது தெய்வ தரிசனம். சோ பகுத்தறிவு, தொகுத்தறிவு, முற்றறிவு, பேரறிவு. சரிங்களா ஐயா? ஐயா, ஐயா ஒரு சின்ன கேள்வி ஒன்று சொல்லி சொல்லுங்க ஐயா. அந்த பகுத்தறிவு, தொகுத்தறிவு, அதுக்கு பகுத்துணர்வு, தொகுத்துணர்வு, ஆமா, அது ரெண்டு மூன்றா ஏன் ஒவ்வொரு ஐயா? ஏன்னா முற்றறிவை அது பஞ்சபூதங்கள் வந்துருது இல்லையா, எல்லாமாக. அப்ப பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். இந்த பகுத்தறிவு போல எல்லா மக்களும் சேர்த்து பார்க்கிற போது தொகுத்தறிவு. அப்ப பகுத்து உணர்வு, என்னுடைய சிற்றின்பம், அதே போல மற்றவர்களுக்கும் அது தேவைப்படுகிறது. அதை மதித்து வாழ்கின்ற போது பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தும். தன்னை போல பிறரை மதிக்கின்ற போது, பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல மதிக்கின்ற போது, அந்த துன்பத்தை நீக்குகின்ற அன்பும் கருணையும் வெளிப்படுகின்ற போது அது பண்பாட்டை உயர்த்துகிறது. பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். ஐயா, அடுத்தது நான் இந்த புக் எடுத்து பார்த்தேன் ஐயா, நான் தானே தவறா புரிஞ்சு வைக்கிறேன். நீங்க சொன்ன சரி ஐயா. அதுதான், அதாவது குணமெனும் குன்றோறி விட்டார்கள் என்றால் அவர்களால் வெகுளியை ஒரு கணம் கூட காக்க முடியாது. அதாவது கைக்குள்ள. ஆமா, அது நான் தவறா இதுவரை ஐயா நான் தெரியும், பல பேருக்கு சொல்லியும் விட்டேன். நான் கேட்ட பரவாயில்லையே போச்சு ஐயா, இப்ப கிளியர் பண்ணி இருந்தது. நன்றிகள் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. இத்துடன் நிறைவு செய்வோம். சரி. இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 44 சிறப்பாக நடத்தி தந்து எமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர் தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு